महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 18ஆம் நாள் 31/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று சுக்ர வாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. இந்த தை மாதத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமைகளும் ஒரு தனித்துவமான சிறப்பு. இந்த ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒவ்வொரு கிழமைகள் சிறப்பு, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறப்பு. அதேபோல் இந்த தை மாதத்திலே பூச நட்சத்திரம் பல சிறப்புகளை கொண்டது. தைப்பூசம். தை மாதத்திலே அமாவாசை சிறப்பு, தை அமாவாசை. தை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பு, தை கிருத்திகை. தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம். இவ்வாறு இந்த தை மாதத்திலே வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பு. அதேபோல் இந்த தை மாதத்திலே வருகின்றதாகிய சிறப்பான நாம் இந்த தை அமாவாசை அபிராமி பட்டருடைய உற்சவங்களை எல்லாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். தைப்பூசம் வரை இருக்கிறது. தை கிருத்திகை, தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் வரை இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி. இவ்வாறு இந்த சிறந்த நாட்களிலும் நாம் இறை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அந்த வகையிலே தை மலர்ந்திருக்கிறது. எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் நிறைவை பிரார்த்திப்பதோடு, நாம் இந்த வயதான காலத்திலே பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும். இப்போ பொதுவாக பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளிலே அம்மாவோ அப்பாவோ ஊரில் இருப்பார்கள். பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு சாட்டு, அதை நொண்டி சாட்டு என்று சொல்லுவது. ஏன் பார்ப்பதற்கு பிள்ளைகள் இல்லையா, மருமக்கள் இல்லையா, பேரப்பிள்ளைகள் இல்லையா, அண்ணன் தம்பி இல்லையா, உறவுகள் இல்லையா? இவர்கள் இங்கே உறவுகளோடு உறவாடுவது இல்லை. பக்கத்து வீட்டிலே தம்பி இருப்பார் அல்லது அண்ணா இருப்பார், பேசுகிறதில்லை, சண்டை. முன் வீட்டில் அக்கா இருப்பார் அல்லது தங்கச்சி இருப்பார், அண்ணன் இருப்பார், பேசுகிறதில்லை, சண்டை. எங்களை பார்க்க யாரும் இல்லை, எங்களுக்கு குழந்தைகளும் இல்லை, எங்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை என்று ஓலமிடுகிற சிலரை நாங்கள் பார்க்கிறோம். முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள். குழந்தை இல்லை என்று சொல்லுகிறார்களே, சரி, உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுடைய அண்ணன் குழந்தை இல்லையா, தம்பிக்கு குழந்தை இல்லையா, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு குழந்தை இல்லையா? அவர்களை அரவணைத்து கொள்ளுங்கள், உறவுகளை அரவணையுங்கள், உறவுகளோடு உறவாடுங்கள், அன்பாக இருங்கள். எல்லோரும் பகைத்துவிட்டு நாம் உட்கார்ந்து கொண்டு நம்மை பார்க்க யாரும் இல்லை என்று ஊடகங்களிலே புசத்துவதனாலே எந்த பலனும் இல்லை. உறவுகளை உறவாடுங்கள். அண்ணன் தம்பி பிள்ளைகள், அக்கா தங்கச்சி பிள்ளைகள், இங்கே வாங்கப்பா, நாங்கள் எல்லாரும் இருப்போம், எனக்கு குழந்தைகள், நீங்கள் தான் எனக்கு பிள்ளைகள், வாருங்கள், என்னோடு இருங்கள், என்னுடைய சொத்துக்களை நீங்கள் அனுபவியுங்கள், எங்களை பாருங்கள் என்று நாம் சொல்லுகிற பொழுது, சொன்னாலும் சொல்லாவிட்டால் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். இவையெல்லாம் உறவாடுவதில்லை. எல்லோருடன் பகையை வைத்து கொண்டு எங்களை பார்க்க யாரும் இல்லை. அப்பா அம்மா
நாங்கள் தனித்து போனோம், எங்களுக்கு குழந்தைகள் இல்லை அல்லது பிறந்த பிள்ளைகள் இல்லை எங்களோடு என்று எண்ணுகின்றவர்கள் உண்டு. எல்லாம் நாம் சொல்லுகின்ற நொட்டிச்சாட்டுகள். இதற்காக காப்பகங்கள் தேவையில்லை, முதியோர் இல்லங்கள் தேவையில்லை, அநாத இல்லம் தேவையில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெற்றோரை காக்கின்ற காப்பகங்களாக இருந்தால் வாழ்வில் எல்லா விதமான சந்தோஷங்களும் ஏற்படும். முதல் உறவுகளோடு உறவாடுங்கள், அன்பாக உறவாடுங்கள், எல்லாம் சந்தோஷமும் எல்லாமும் சேர்ந்து வரும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.